ஹே காய்ஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 2 நாள் ட்ரிப்பாக நம்ம வந்து பெங்களூர் போக போகிறோங்க. ஸோ பெங்களூர் போய் நம்ம என்னெல்லாம் விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? போய் பெங்களூர் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாமா? நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ் ஏறி சரி ஸ்டேஷன் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே கிளம்பியாச்சு. போகும்போதே பார்த்திங்கன்னா செம்மையாக வேக்காடு வெந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இருந்தாலும் குடை வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேங்க. சரின்ட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக அந்த மாதிரி ரொம்ப இதாகவே இருந்தாங்க. ஸோ நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து ரொம்ப நேரமாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ ஒரு வழியாக ட்ரெயினும் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு நம்மளும் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு நேராக பார்க் ஸ்டேஷனுக்கும் போயாச்சு. சரி பார்க் ஸ்டேஷன் போயிட்டோமே, சரி வேகமாக போகலாம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே பார்த்தா அப்படியே கோயிலுக்கு போகிற மாதிரி அப்படியே முதுன்னு அவ்வளோ கூட்டமாக போயிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம் அப்படின்ட்டு நான் அப்படியே வெளியே வந்து சென்ட்ரலில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நேராக அப்படியே சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளே ஓடி போயிட்டு அப்படியே சப்வே அப்படியே ஏறி சென்ட்ரல் ஸ்டேஷன் உள்ளேயும் போயிட்டேங்க. ஸோ போனதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு வந்து எல்லாம் நிறையா பேர் வந்து கூட்டத்தில் அங்கே நின்றுட்டு தான் இருந்தாங்க. சரி அப்படியே நம்மளும் போய் இங்கே ஒரு பாதாம் பாலை குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்தேன். அப்படியே நம்ம ட்ரெயினோட டைமிங்கும் போட்டாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் போட்டதுக்கப்புறம் அப்படியே நம்மளும் போயாச்சு. சரி இதுதாங்க நம்ம ட்ரெயின், சரி அப்படியே நம்மளும் போய் ஏறி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே ஏறியாச்சு. ஸோ ட்ரெயினுக்கு போகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடியெல்லாம் ரொம்ப களைஞ்சு போய் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரிடா தூங்க தானடா போகிற, இதுக்கு எதுக்குடா முடியெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு நம்மளும் லைட்டாக வீடியோவை போட்டு அப்படியே போயாச்சு, கிளம்பியாச்சு. அப்படியே நம்ம ட்ரெயினும் ஏறினதுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவும் அப்படியே ஷார்ட்டும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து எல்லாருமே லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கியாச்சுங்க. ஏன்னா 11:30க்கு என்னோடய ட்ரெயின் டைமிங்கு. ஸோ அதனால் எல்லாருமே படுத்தாச்சு. போனதுமே அப்படியே ட்ரெயினும் மூவ் ஆகிறது பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக போயிட்டே இருந்தாங்க. அரக்கோணம் இந்த ஸ்டாப் தான் மெயினான ஸ்டாப் மட்டும் தான் நின்னாங்க. சரி ஓகே, அப்படியே நம்மளும் இங்கே பெங்களூரில் கிருஷ்ணராஜபுரத்துக்கும் இங்கே வந்தாச்சுங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணராஜபுரத்தில் தான் இருக்கான். சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே போயிட்டு அங்கே கிருஷ்ணராஜபுரத்துலேருந்து இறங்கி அப்படியே நேராக பிளாட்ஃபார்ம் வழியாக போனோம். கைஸ், ஒரு வழியாக வந்து நம்ம பெங்களூருக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம். காலைல ஒரு 4:30க்கு வந்தோம். ஸோ வந்ததுமே பையன் டோரை திறந்து விட்டு படுத்து தூங்கிட்டான். இப்போ குளிச்சு கிளம்பிகிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு அப்புறம் வந்து நம்ம இப்போ பெங்களூர் போய் நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். என்ன கைஸ், போய் சுற்றி பார்க்க போகலாமா? சரி வாடா சுற்ற போகலாம் அப்படின்னா, இல்லைடா நம்ம இப்போ சாப்பிட தான்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு கடைக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேஆர்புரத்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வழியாக அப்படியே கீழே இறங்கி இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு இட்லியும் தோசையும் வடையும் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு தோசையும் வாங்கியிருந்தோங்க. இங்கே வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து இனிப்பாக இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஓகேவாக தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம காரசாரமாக அப்படி இப்படி சாப்பிடுவோம். பட் ஆனால் இங்கே ரொம்ப இனிப்பாக இருந்தனால எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப சுமாராக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். பட் வடை பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எண்ணெய்லாம் சூப்பராக ஊற்றிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்டு தாங்க. நாங்கள் 3 பேருமா தான் இங்கே பெங்களூருன்னு சுற்றி பார்க்க வந்தோம். கைஸ், சுத்த போகலான்னு பார்த்தோம். அதே இவ்வளோ நேரம் ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. இனிமேல் தான் போய் பெங்களூரை போய் சுற்றி பார்க்க போகிறோம். கைஸ் போமா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்க கப்பன் பார்க் தாங்க போகிறோம். இது எப்படி நாங்கள் போனோம் அப்படின்னா கேஆர்புரத்துலேருந்து கப்பன் பார்க்குக்கு டேரெக்டாக மெட்ரோ சர்வீஸே இருக்குது. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவில் தான் அப்படியே வந்து பயணிச்சிக்கிட்டு இருந்தோம். மெட்ரோக்கு வந்து நம்ம டிக்கெட்லாம் பெருசாக எடுக்கலை. அதாவது வந்து நம்ம என்சிஎம்சி கார்டு வந்து ரீசார்ஜ் பண்ணி தான் நம்ம வந்து பயணங்கள் செஞ்சோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மெட்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மெட்ரோவோட பெங்களூர் மெட்ரோ வந்து ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ அதாவது 7 ஸ்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 56 ருபீஸ் இந்த மாதிரி போல் வந்து நமக்கு வந்து காமிச்சிட்டு இருந்துச்சு. தென் அதே மாதிரி நம்மளும் இங்கே பேசிக்கிட்டே வந்து கப்பன் பார்க்லாம் வந்தாச்சு. இங்கே நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம டிவிகேவோட மஃப்ளர் மாதிரியே ஃபுல்லாகவே விற்றுட்டு இருந்தாங்க. நான் கூட ஒரு வேளை டிவிகே அண்ணன் வந்து இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டார் போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அது கிடையாது ரீசன். ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ்நாடு தினம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1 நடந்துச்சு பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி கர்நாடகாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1 தான் வந்து அவங்களுக்கு வந்து கர்நாடகா அப்படிங்கிற ஸ்டேட் வந்து பேர் வந்தனால அதனால் அவங்க வந்து ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் எல்லோவாக தாங்க ஃபுல்லாகவே கொடி பறக்குது. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதே மாதிரி இங்கே கப்பன் பார்க்கில் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகாவோட ஹை
கோர்ட்டும் இங்கே தாங்க இருக்குது. நம்மளும் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ஒவ்வொருத்தங்களும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடி கட்டியிருந்தாங்க. அந்த ரெட் அண்ட் எல்லோ கொடி, அதே மாதிரி அந்த மஃப்ளர்லாம் போட்டு நிறைய பேர் சுற்றிட்டே தான் இருந்தாங்க. நான் இது வந்து இங்கே மட்டும் கிடையாது, நான் போய் சாப்பிட போன இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆட்டோவில் போகிறாங்க, சைக்கிளில் பெரிய கொடியாக கட்டிட்டு போகிறாங்க, பைக்கில் பெரிய கொடியாக கட்டிட்டு போகிறாங்க. ஸோ பயங்கரமாக இதாக இருந்துச்சு. நான் அந்த கொடி கூட உங்களுக்கு நான் பின்னாடி இந்த இதில் வீடியோவில் நான் அட்டாச் பண்ணிப்பேன், காட்டுறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு மால் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிபேட் இதெல்லாம் வச்சு பெருசாக இதெல்லாம் வச்சுருந்தாங்களாம். அண்ட் அதே மாதிரி இதுதான் விஜய் மல்லையாவோட வீடுன்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கபன் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்ல காடு மாதிரி தாங்க இருக்கும். மரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக அது மாதிரி தான் இருக்கும். அண்ட் நிறைய பேர் ஃபேமிலிஸாக லவ்வர்ஸாக எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராட்னங்கள் இதெல்லாம் மாதிரியுமே ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 30 to 20 இந்த மாதிரி 10 இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் ரியல் ப்ரைஸ் வந்து அது எப்படி எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் அது போய் என்ஜாய் பண்ணல. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம லிக்கர் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பில்டிங் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா ஆட்டோவில் அதுக்கடுத்து ஒரு இடத்துக்கு பயணிச்சுட்டு இருந்தோம். அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே தொன்னை பிரியாணி சாப்பிட்றதுக்காக அப்படி ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தாங்க போனோம். அந்த ஸ்பாட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயநகரில் இருக்க ஆர்என்ஆர் பிரியாணி கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னையிலே வந்து நிறையா பேர் வந்து இந்த பார்சல்லாம் ஸ்விக்கியில் இதெல்லாம் வாங்குறப்போ பார்த்திங்கன்னா பெரிய அந்த ஸ்டீல் பாக்ஸில் வந்து இது வந்து பார்சலேட்லாம் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஹோட்டலில் வந்து நம்ம நேரில் போய் அப்படியே சாப்பிட போனோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த கர்நாடகாவுக்கு உண்டான அந்த ஒரு நாள் இது வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரிலாம் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. பெயிண்டிங்லாம் ஃபேஸ் பெயிண்டிங்லாமும் பண்ணியிருந்தாங்க. அண்டு நான் போய் என்னென்னா தொன்னை பிரியாணி மட்டனில் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா தொன்னை பிரியாணி சிக்கனில் வாங்கியிருந்தான். இவன் வந்து நம்ம ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ராகி பால் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டீட்டெயிலாக வந்து. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தொன்னை பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு டேஸ்ட்லாம். அண்ட் அதே மாதிரி மட்டனோட பீசஸ்மே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக சூப்பராகவே வச்சுருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் சொல்லி நம்ம ஒன்று வாங்கியிருந்தோம். அதாவது கோகோனட் கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு இது வந்து ப்ராடக்ட்டு. ஸோ இதோட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ரேட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நம்ம பேட்ரி போடுறதுக்கான இடமும் இங்கே வந்து இதெல்லாம் பெங்களூரில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அப்படியே வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறது அப்படியே மெட்ரோலேயே போயிட்டு இருந்தோம். ஸோ இங்கே மெட்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கூட்டமாகவே தாங்க இருக்காங்க. ஸோ என்னதுடா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. வேறு வழியே இல்லை, கூட்டம் இருந்துச்சுனாலும் நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர்லேயே லூலு மாலுக்கு வந்து வந்திருக்கோங்க. ஸோ இங்கே வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து படம் பார்க்குறதுக்காக வந்தோம் ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரீல்ஸில், அதாவது தேட்டர் சீரீஸில் நான் வந்து இதோட இது வந்து நான் போடுறேன். இந்த விலாகை வந்து நான் அதே மாதிரி இந்த லூலு மார்க்கெட் மாலை வந்து நான் உங்களுக்கு வந்து இது காட்டுறேன், எப்படி இருக்குது என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் இதை வந்து காட்டுறேன். அதே மாதிரி நம்ம வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தாங்க நம்ம வீடியோஸ் வந்து இது மாதிரி ட்ராவல் கண்டென்ட் இந்த மாதிரி புதுசாக அதெல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லூலு மார்க்கெட் மாலில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா லூலு சூப்பர் மார்க்கெட் இதெல்லாமே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அப்படியே மேலே வந்து அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து ஸ்டார் பாக்ஸு இந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு அப்படியே நம்ம இங்கே நம்ம ஃப்ரெண்டு தான் பார்த்திங்கன்னா ஸ்டார் பாக்ஸில் தான்டா நான் காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார் பாக்ஸில் வந்து குடித்தான். நானும் அப்படியே வந்து சரி நீ குடிச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு நான் மேலே போயிட்டு வரேன், சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படியே மேலே வந்தாச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே எல்லா மால்லையும் சென்னையில் இருக்கிற மால் மாதிரியே தான் ஃபுல்லாகவே கிட்ஸுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த கேம் ஜோன் இந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு கொஞ்சம் புதுசாகவே இருந்துச்சு, நிறைய இடம்லாம் பார்க்குறக்கு. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் சின்போலிஸ் தேட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அப்படியே நான் அதை விலாகில் அந்த ரீல்ஸில் வந்து சொல்கிறேன். அப்படியே நம்ம இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மினி அட்வென்ச்சர் தீம் இதெல்லாமே வச்சுருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் உள்ளே போய் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வெளியில் இருந்தேன், நான் ஃபுல்லாகவே காமிச்சிருந்தேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக வந்து அந்த விளக்கு இதெல்லாம் லைட்டிங் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கர்நாடகாக்கான ஸ்டைலில் அந்த ஒரு டான்ஸ் வந்து
நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் இருக்கிற மாதிரி அங்கே கர்நாடகாவோட ஃபேமஸ் டான்ஸாக அதெல்லாம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அதோட தீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காந்தாரா மூவி வந்து பார்த்துருப்போம்ல, ஸோ அந்த தீமில் தாங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அதோட இது வந்து உங்களுக்கு அந்த டான்ஸ் ஆடுறது, அந்த கண்ணிலே வந்து அவங்களோட பாவனைகள் இதெல்லாம் காட்டுறது வந்து அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. அந்த காந்தாரா மூவியில் நம்ம வந்து பார்க்குற இதுக்குண்டான விஷுவல் எஃபெக்ட்ஸ் நான் வந்து இங்கே நேரில் வந்து பார்த்ததுக்கான ஃபீல் வந்து நல்லாவே இருந்துச்சு. பட் இதோட மியூசிக் வந்து நான் போட முடியாது. போட்டோம் அப்படின்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறனால நான் வந்து மியூசிக் இதெல்லாம் போடலை. பட் நீங்கள் வந்து எப்போயாச்சும் நீங்கள் பெங்களூர் போனீங்க, இந்த மாதிரி மாலில் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி இதெல்லாம் போய் பாருங்கள். சூப்பராகவே இருந்துச்சுங்க. நான் நல்லா இருந்தனால தான் நான் இது வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்டு இங்கே வந்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லூலு மார்க்கெட்டோட அந்த வெளியில் இருக்கிற முகப்பில் இருக்கிற அந்த ஒரு கலரு ஃபுல்லான லைட்டிங் இதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே நம்ம மகாத்மா காந்தி ரோடு, அதாவது எம்ஜி ரோடுக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் சேம் கர்நாடகா ஃப்ளாக் எல்லாமே வந்து இங்கே தான் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹாலோவின் பார்ட்டி நடக்கிறனால நிறைய பேர் ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நைட் கிளப்ஸு, அதே மாதிரி இந்த நைட்டில் இந்த ரெஸ்ட்ரோ பார்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே ஓப்பனில் பயங்கரமாக வச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே இந்த லைட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே சும்மா எடுத்துகிட்டு அப்படியே போய் நைட்டு போய் எங்கடா சாப்பிட போகலாம் அப்படின்னு கேட்டப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை மேகனா ஃபுட்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் மத்தியானம் மாதிரி இங்கேயும் பிரியாணி தாங்க சாப்பிட்டேன். பட் ஆனால் ஆர்என்ஆருக்கும் மேகனாவுக்கும் எனக்கு கம்பேர் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்ஆர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தொன்னை பிரியாணி இஸ் த பெஸ்ட்டுங்க. இந்த பாஸ்மதி பிரியாணி கொஞ்சம் ஒஸ்ட்டுங்க. பட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் குனாஃபாலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளும் வந்து கிருஷ்ணராஜபுரம் திரும்பியும் வந்து வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கியாச்சு. ஸோ டே 1 பெங்களூர் விளாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டே 2 வந்து நான் அடுத்த நாள் இது வந்து நான் இன்னொரு நாள் வந்து போடுறேன். ஓகே கைஸ், டாட்டா பை பை, see you guys. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.